إن أريد إلا الإسلام استطعت. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة دوام الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة دوام الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة دوام الله. السلام عليكم يا أبا العباس وعلى مكان عليه السلام. السلام عليكم يا أبا العباس وعلى مكان عليه السلام. السلام عليكم يا أبا العباس وعلى مكان عليه السلام. சரி, இப்போ ஈயாக்கேவில் வந்து ஈயா தான் முன்ஃபசிலான் லமீர். அந்த ஈயாக்கேவில் உள்ள காஃபும் ஈயா ஏவில் உள்ள யாவும் ஈயா ஹூவில் உள்ள ஹேயும் அதெல்லாம் ஹருஃபு. அது ஆண்பாலா பெண்பாலா இருக்கேன் விளங்குதப்பா? அது தன்னிலையா முன்னிலையா இருக்கேன் படற்கையான்னு காமிக்கிறதுக்கு வருது. சில சமயம் ஏய் ஹர்ஃபியத்தான காஃபை இஸ்மியத்தான காஃபு மாதிரி புழங்கப்படும்னு போயிருக்குமா? கல்வியால் வருது. பில் காஃபி ஹருஃபன் தூனலாமின் அவுமா வல்லாமு இன் கதம்த ஹாமும் தேனி ஆங்கிறாங்க. விளங்குதப்பா? ரா மட்டும்தான் இஸ்மி இஷாரா. எது மட்டும்தான்? சிதாலி முஃபூர விம்முதக்கர் இன்னஷிரு பிதீவதிஹித்தி தாஅலல் உன்சக்தசிர். ஆண்பால் ஒருமையை சுட்டி காமிப்பதில் ஒரே வார்த்தை தான். பெண்பால் ஒருமையை சுட்டி காமிக்கிறதுக்காக 10 வார்த்தை இருக்கு. தி விளங்குதப்பா? திஹி திஹி தா ரவாத்துன்னு 10 வார்த்தையை சொல்கிறாங்க. ஆண்பால் ஒருமையை சுட்டி காமிக்கிறது எத்தனை வார்த்தை தான்? ஒரு வார்த்தை தான். அந்த இஸ்மி இஷாராவில் காஃபு சேர்ப்பாங்க. ராக்க ரொம்ப தூரமாக இருந்தால் ராலி கேங்குவாங்க. இந்த காஃபு என்னது? ஹர்ஃபியத்தான காஃபு. ஆனால் இஸ்மியத்தான காஃபு மாதிரி புழங்கப்படும். அது மாதிரி புழங்கப்படும். இஸ்மியத்தான காஃபு மாதிரி புழங்கப்படும். ஹர்ஃபியத்தான காஃபை எப்படி? இன்னக்கேவில் உள்ள அது இஸ்மு. ஆண்பாலாக இருந்தால் இன்னக்க, பெண்பாலாக இருந்தால் இன்னைக்கு. ஆன் பண்ணியிருக்கீங்களா? ஆண்பாலாக இருந்தால் இன்னக்க, பெண்பாலாக இருந்தால் இன்னைக்கிங்குவாங்க. கால கதாலிக்கி கால ரப்புக்கி. எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கணும்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது கால கதாலிக்கி. அது அப்படி தான். எப்படி பிள்ளை பிறக்கணும்னா கேட்கக்கூடாது. அல்லாஹ் நினச்சாமனா கல்யாணம் முடிச்சு தான் பெறணும்னு இல்லை. கல்யாணம் முடிக்காமையும் என்ன செய்யலாம்? பிள்ளை பெறலாம். கால கதாலிக்கி. கால கதாலிக்கியில் உள்ள கீ அது ஹர்ஃபியத்தான காஃபு. கால ரப்பு கீ அது இஸ்மியத்தான காஃபு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசும்போது கால கதாலிக்க கால ரப்புக்க. கால கதாலிக்கேங்கிறாங்க. முன்னால் நிற்கிறது ஆண் என்று சுட்டி காமிப்பதற்காக. தாலிக்குமா மிம்மா அல்லமணி ரப்பி சூரத் யூசுஃபில். தாலிக்குமா இது என் ரப்பு கற்றுத்தந்த கனவினுடைய தாத்பரியம். தாலிக்குமானா 2ன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. முன்னால் நிற்கிறது 2 பேருன்னு காமிக்கிறதுக்கு வந்திருக்காது. தாலிக்குமா நான் இப்போ சொன்ன விளக்கம் விளங்குதப்பா? 2 பேர் ஒருவர் வெளியாக்கப்பட்டுருவார், இன்னொருத்தருக்கு தூக்கு தண்டனை, பரம அவரை குத்தி குத்தி திங்கன்னு நான் சொன்னேன்ல. தாலிக்குமா இந்த விளக்கம் இம்மா அல்லமணி ரப்பி என் ரப்பு எனக்கு கற்றுத்தந்ததில் உள்ளது. யூஸ்ஃபுல்லான்னு சொல்கிறாங்க. கேட்டுப்பா? ராலி குன்னல்லதிலும் துன்னனி ஃபீஹி. ராலி குன்ன ஜலிகாமா சொல்கிறாங்க அந்த பொம்பளைகளை பார்த்து. ராலி குன்னல்லதிலும் துன்னனி ஃபீஹி. எவ்விஷயத்தில் என்னை பழித்தீர்களோ குறை சொன்னீர்களோ. இதுதான். செத்த நேரம் இவரை பார்த்துட்டு யூசுஃபை பார்த்துட்டு கையை வெட்டிட்டீங்க. காலமெல்லாம் நான் அவர் கூட இருக்கிறேன், ஏன் கூட அவர் இருக்கார். என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது?
மாதா பஷரா ஃபலம்மா ரைனஹு அக்பர்னஹு வகத்தஅன ஐதியஹுன்ன வகுல்ன ஹாஷ லில்லாஹ் மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம். அந்த எகிப்து நாட்டு பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தபோது அக்பர்னஹு சொக்கிட்டாங்க, வகத்தஅன ஐதியஹுன்ன கையை வெட்டிட்டாங்க. ஒக்குள்னு அந்த பொம்பளைங்க சொன்னாங்க, மாதா பஷரா இவர் மனிதர் கிடையாது, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம் மாட்சி மீதங்கிய மலக்கு தான் இவர் சொன்னாங்க. கையை அறுத்துட்டாங்க. அப்போ ஜலிகாமா சொல்கிறாங்க, அது ஆலி குன்னல்லதிலும் துண்ண நிபி. அப்போ முன்னால் நிற்கிறது பல பெண்ணுன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி தாலி குன்ன இது நீ கையை வெட்டிட்டீங்கல்ல, இது ரும் தின்னி ஃபீஹி விஷயத்தில் என்னை குறை சொன்னீர்களோ அதுதான். பார்த்துட்டு இப்படி வேற பார்த்து சொக்கி போயிட்டீங்களே. தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன். தாலிக்கும் ஹைருல்லக்கும் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. முன்னால் நிற்கிறது பல ஆணுன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ இதுதான் அருவியத்தான காஃபு. ஆனால் எப்படி புழங்கப்படும்? இஸ்மியத்தான காஃபு மாதிரி புழங்குறோம். இந்த மாதிரி தான் ஈயாக்கவில் ஈயா தான் முன்ஃபசினால மீறு. அந்த கே ஹூ ஈயா ஏ அதுதான் ஹருஃபு என்ன சொல்கிறாங்க. இதுதான் சரியான கருத்து. ஆனால் இமாம் கலீல் ரஹ்மத்துல்லாஹி எந்த வரைகிறாங்க? ஆமாம், அது இலாபத் செய்யப்பட்டிருக்கு. விழுந்திருக்க என்ன செய்யப்பட்டிருக்கு? இலாபத் செய்யப்பட்டிருக்கு. ஈயாவை கொண்டு போய் ஹூவில் இலாபத் செஞ்சுருக்கோம் அனுவது ஆதாரம் கொண்டு வர்றாங்க. விளங்குதா? இதா பலகர் ரஜுலு சித்தீன 60 வயதை ஒரு மனிதரை எத்திவிட்டால் வையாஹு அவரை எச்சரிக்கிறேன், வைய ஷவாப்பி குமரி பெண்களையும் எச்சரிக்கிறேன். பார்த்தீங்களா? ஈய ஷவாப்பி லாயிரானி சிவங்க எல்லா பற்றி கொடுக்கும் விழா விலகி அனு தூக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் முன்னுதாரணமற்றது. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்கான ஏற்றுக்கிட முடியாது. விளங்குதப்பா? ரைட்டா? ஆனால் இதெல்லாம் சாது அதை ஒப்புக்கொள்ள முடியாதுட்டோம். தீர சொல்லப்படுகிறது ஈயல் லமாயிரு என்னது? ஈயாயோட யாதால் அமீரு, ஈயாக்கள் உள்ள காவுதால் அமீரு, ஈயாவில் உள்ள ஹூதால் அமீரு. இந்த ஈயாங்கிறது ஒரு உம்தா. நம்ம அங்கே ஜாயிதுலாம் சொன்னோம். ஈயாவில் உள்ள ஹூ ஜாயிது, கே ஜாயிது, ஏ ஜாயிதுன்னு சொன்னோம். இவங்க ஹூதால் அமீரு, கேதால் அமீரு. ஏன்னு கேட்டேன். யா ஹூ உள்ள ஹூ வந்து லமீரு. எதுன்னு கேட்டேன். ஈயாக்கே அவரோட காஃபு வந்து இருக்குது லமீரு. ஈயாய் உள்ள ஏ லமீரு. இந்த ஈயன் ஜாயிது கிடையாது, உம்தா. படிக்க முடியாதுங்கிறதுனால. ஏன்னா தனியாக படிக்கக்கூடாதுல்ல. முத்தசினால் லமீர் என்ன செய்யக்கூடாது? தனியாக படிக்கக்கூடாதுல்லப்பா. இதை சொல்லிச்சுல்லப்பா. பொதுத்தி சாலி மின்ஹுமாலா இபுத்ததா லா எலி இல் லக்தியாரன் அபதா. லமீரில் முத்தசிலான லமீரு மாலா இபுத்ததோபிகில் கலாம். அதை கொண்டு கலாம் என்ன செய்யப்படாது? ஆரம்பிக்கப்படாது. ஒலா எலி இல்லா இஃப்தியாரன் உரையினடையிலே எந்த காலமும் இல்லாவை அடுத்து வராது. கவிதை வேணா வரலாம். இல்லாவிடத்து இல்லாக்கி தையாரு இன்னொரு பைத்து வருது. அது பைத்து உரையினடையில் என்ன செய்யக்கூடாது? இல்லாவை அடுத்து வரக்கூடாது. அவே அது படிக்க முடியாது. அது உண்டாங்கிறதுனால எதை கொண்டு வந்திருக்கோம்? ஈயாவை கொண்டு வந்திருக்கோம். விளங்குதப்பா? அந்த ஹூ ஈயாவில் உள்ள ஹூ ஈயாக்கள் உள்ள காஃபு இதெல்லாம் லமீர்களாக இருக்கும். இப்போ ஈயாவாகிறது உம்தத்துன். ஈயாங்கிறது என்னது? அது உம்தா, முக்கியமானது, படிக்க முடியாதுங்கிறதுனால. என்னால் இப்போ இன்னஹா லம்மா ஃபுசிலத்தனி லவாமிலி ஆமீர்களை விட்டு நீக்கப்பட்டு விட்ட போது, ஆமீர்களை விட்டோம் விளங்குதப்பா? ஏன்னா லரப்து ஹூ, இந்த லரப்து ஹூவில் தான் ஹூ இருக்கும். லரபத்துவை தள்ளி விட்டுட்டோம்னா ஹூ தனியாக வராது. லரபத்தை தள்ளி விட்டு என்ன செய்யாது? ஹூ ஆமீரை தள்ளும் போது அந்த லமீர் தனியாக என்ன செய்யாது? வராது. விளங்குச்சா? இப்போ இன்னஹா அந்த லமீர் லம்மா ஃபுசிலத்து அணில் அவாமிலி, ஃபுசிலத்து அணில் அவாமிலி
ஆமீர்களை விட்டும் நீக்கப்பட்டு விட்ட போது தசர் நுத்துக்கு பிகா விளங்குதப்பா, அதை மொழிவது தங்கடமாயிடுச்சு. முஃபரதத்தன் தனித்தன்மையிலே. ஏன்னா தனியாக முத்தசிலால் அமீரை புழங்க முடியாது, தனியாக நினைச்ச முடியாது. ஆமாம், ஒதுத்தி சாலி மினுகுமாலா இபுத்ததா, அதை கொண்டு கலாம் நினைச்சிப்படாது, முத்தசிலால் அமீரை கொண்டு ஆரம்பிக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க. தசர் நுத்துக்கு பிகா ஆமீரை விட்டு நீக்கப்பட்ட போது அந்த லமீரை மொழிவது தங்கடமாயிடுச்சு. முஃபரதத்தன் தனித்தன்மையிலே மொழிவது தங்கடமாயிடுச்சு. அதே போது உண்மை இலைகா அந்த ஹூ யா கே இவைகளின் பக்கம் இணைக்கப்பட்டு விட்டது. ஈயன் எது இணைக்கப்பட்டுருச்சு? ஈயனை இணைக்கப்பட்டுருச்சு. எது இணைக்கப்பட்டிருக்கு? இயாஹூ இயா ஏ இயா கேன்னு சொல்கிறோம். ஏன் லி தஸ்தகில்ல பிஹி விளங்குதப்பா, மொழிவது தணிப்பதற்காக. லி தஸ்தகில்ல பிஹி, பிஹியுடைய லமீர் என்னது? நுத்துக்கை பார்த்து மேட்டணும். நுத்துக்கை கொண்டது தணிப்பதற்காக, பேசுவது கொண்டு தணிப்பதற்காக, தனித்து வருவதற்காக. ஹூங்கிறது வரணும்னா ஈயா வந்தால் தான் ஈயாஹூன்னு வரும். ஏ வரணும்னா ஈயா வந்தால் தான் ஈயா ஏன்னு வரும். கே வரணும்னா ஈயா கேன்னா தான் தனிச்சு வரும். கேட்டேன், ஹூ தனிச்சு வரணும்னா ஈய சேரு. விளங்குதப்பா, இல்லை சில இடங்களுக்கு போகும்போது நீ தனியாக போக முடியாது. உன் அத்தாவை யாரையாவது கூட்டுக்கிட்டு போகணும். நீ தனிச்சு போனால் உன்னை சேர்க்க மாட்டாங்க. உன்னை சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் சிபாரிச்சதுக்கு ஆள் வந்துச்சு, உங்கள் அத்தா வந்தார் ஏன் மோந்தாங்கன்னு சேர்த்துக்கங்கன்னு சொன்னால் சேர்ப்பாங்க. அப்போ நீ தனிச்சு போகணுன்னா உங்கள் அத்தாவை கூட்டு போகணும். அதே மாதிரி ஹூங்கிறது தனிச்சு வரணும்னா, ஈயா எவ்வளோ ஏ தனிச்சு வரணும்னா, ஈயாக்கு எவ்வளோ உள்ள காப்பு வரணும்னா தனிச்சு ஈயா தேவைப்படுது. அப்போ உம்தா தானே அது? அது என்னது? ஊலமீரு யாலமீரு கேலமீரு ஈயா உம்தாங்கிறான். முக்கியமானதுல டாடா முக்கியமானது உம்தா அன்னு இல்லை முத்ததா ஹபரு இதெல்லாம் உம்தாங்குவாங்க. முத்ததா ஹபர்லாம் உம்தா, ஃபேல் ஃபாயில்லாம் உம்தா. மஃபூலை பிடிச்சி ஜாயிதுங்குவாங்க. மஃபூல்லாம் என்னது? அது உம்தா கிடையாது, ஜாயிது. ரைட்டா? அப்போ இப்போ உண்மை இலைகா அந்த ஹூ காஃப் யா என்ற லமீரின் பக்கம் ஈயனை இணைக்கப்பட்டிருக்கு. நீ தஸ்தகில்ல பிஹி, பேசுவது கொண்டு அந்த ஹூ யா காஃப் தணிப்பதற்காக. விளங்குதா? மண்டையோட பார்த்து தான் விளங்கும். நீ தஸ்தகில்ல பிஹி, பேசுவது கொண்டு அந்த லமீர் தணிப்பதற்காக அந்த ஹூ யா காஃப் என்ற லமீரின் பக்கம் இந்த ஈயாவை என்ன செய்யப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஹூ தான் லமீரு, யா தான் லமீரு, காவு தான் லமீருங்கிறாங்க. கீழ்கருத்து இது. ஏன்னா என்ன கருத்து? கீழே சொல்லப்படுகிறது அல் லமீரு ஒல் மஜ்மூ பேச்சு பிரச்சனையே இல்லை. லமீர் ரெண்டும் சேர்த்தாங்க. ஈயாக்கே ரெண்டும் சேர்த்து லமீருப்பா. ஏன் பிரிச்சுக்கிட்டு கேட்டேன்? அது முறக்கபே மஸ்ஜி மாதிரி ரெண்டையும் சேர்த்தாச்சு. விளங்குதப்பா? பாயில பக்கு என்னது ஹலர மூத்து இதெல்லாம் முறக்கபே மஸ்ஜி தானே, அதை பிரிக்க முடியாது. அதுமாரி என்னவாயிடுச்சு? இது முறக்கபே மஸ்ஜி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் அமீருங்கிறான். ஒட்டு மொத்தமாக ஈயாக்கேங்கிறது அமீர், ஈயாஹூங்கிறது அமீர், ஈயா ஏங்கிறது அமீர். ஏன் பிரிச்சாதானே பிரச்சனை? ரெண்டும் சேர்த்துல அமீருங்கன்னா அதுவும் கீழ்கருத்து தான். கீழே சொல்ல சில கீழ்கருத்து நல்ல கவர்ச்சியாக இருக்கும். கீழே சொல்லப்படுகிறது அல் லமீர் உவல் மஜ்மூ, லமீராகிறது ஒட்டுமொத்தமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது, பறையப்படுகிறது. மனசிலாயோ? அடுத்து எப்பா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் தானே சொன்னோம். இப்படியும் ஓதப்பட்டிருக்கான். ஐயாக்க நஅபுது வ ஐயாக்க நஸ்தஈன், ஹையாக்க நஅபுது வ ஹையாக்க நஸ்தஈன். ஹம்சாவை ஏதா மாத்துறது? ஆவா மாத்தி ஐயாக்க நஅபுது வ ஐயாக்க நஸ்தஈன் ஓதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீ தொழுவில் ஓதக்கூடாது. இதெல்லாம் ஷாது. இதெல்லாம் என்ன கிடையாது? நீ ஐயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தஈன் ஒன்று நீக்கிடுவானோ. ஐயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தஈன் இந்த கூறு வெட்டாள உண்டி மாமாச்சத்து ஏனுங்க. ஈயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தஈன் எல்லாம் மக்தபைன்னு சொல்லி தந்துடுவான். நான் சூரத்தில் வாதி எல்லாத்துக்கும் தெரியும். விளங்குதா?
ஐயாக நாபுது ஐயாக நஸ்தைன் என்ன செய்யக்கூடாது, சாதாரண கிராச்சு தானே. இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு சாது. ஐயாக நாபுது ஐயாக நஸ்தைன், இது வத்தைகள் அம்சத்தி அம்சாவுக்கு வத்தையை கொண்டு ஐயாக நாபுது ஐயாக நஸ்தைன் ஓதப்பட்டு. ஐயாக ஐயாக நாபுது ஐயாக நஸ்தைன் ஓதப்பட்டிருக்கு. கல்விஹா அன் அந்த ஹம்சாவை ஹேயாயை புரட்டுவது கொண்டு, ஹம்சாவை இந்தியாக்கள் உள்ள ஹம்சா தானப்பா அது. ஹம்சாவுக்கு அலிஃபுக்கு என்ன வித்தியாசம்னா நான் சொல்லிடுறேன். ஏரா வந்துட்டா ஹம்சா, ஏரா வராட்டா அலிஃபு. கால இதில் ஒரு அலிஃப் இருக்குல்ல, அது அலிஃபுங்கணும், அதுக்கு ஏராப் இல்லை. ஏராப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹம்சா. இய்யாக நாபுதுல ஏராப் இருக்குல்ல, கசர் இருக்குது, அது ஹம்சாங்கணும். ஐயாக பி கல்வியா ஹான், அந்த ஹம்சாவை ஹேயா புரட்டுவது கொண்டு ஐயாக நாபுது ஐயாக நஸ்தைன் என்று ஓதப்பட்டிருக்கிறது. கேட்டபா. அடுத்து வல் இபாதத்து, இபாதத் என்பது அக்ஸா காயத்தில் ஹுலூஇ வ ததல்லுலி, பணிவது தன்னை தாழ்த்திக் கொள்வதனுடைய எல்லையின் உச்சத்தில் உள்ளதாக இருக்கும். இப்போ இபாதத்து இபாதத்துன்னு என்ன அர்த்தம்? தன்னை தாழ்த்துவது, தன்னை பணிய வைக்கிறது. எந்த அளவுக்கு தன்னை பணிய வைக்கிறது? அந்த பணிவினுடைய உச்சத்தில் போய் பணிகிறது. தன்னை தாழ்த்துறது, தன்னை கேவலமாக நினைக்கிறது, அதுதான் இபாதத்து. இப்போ அல்லாஹ்வுக்குன்னா நான் கேவலமானவன் யா அல்லாஹ், நான் உன் அடிமை யா அல்லாஹ், ஈயாக நாபுது உன்னை நான் வணங்குறேன் யா அல்லாஹ், நான் ஒரு காசுக்கு தகுதியற்றவன் யா அல்லாஹ், ஒரு தம்புடி காசுக்கு கூட நான் தகுதியற்றவன் யா அல்லாஹ், உன் முன்னால் பணிஞ்சு குடிச்சு நிற்கிறேன் யா அல்லாஹ், கேவலமாக நிற்கிறேன் யா அல்லாஹ். இதுதான் இபாதத். இபாதத்தில் என்ன? தன்னை தாழ்த்துறது, அதனுடைய உச்சக்கட்டத்தில் தன்னை தாழ்த்திடுறது. உஸ்தாதுக்கு முன்னால் பெற்றோர்களாம் நிற்போம், உச்சக்கட்டத்துலாம் நிற்க மாட்டோம், தாழ்த்தி பணிவாக நிற்போம், அவ்வளோதான். அல்லாஹ்வுக்கு முன்னால் மட்டும்தான் அப்படி தன்னை தாழ்த்தணும். நான் என்னன்னாலும் சொல்லுவோம், காலில் விடுறேன்னு விழுந்துடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுவாங்க. இர்ஃபா யா முஹம்மத், முகமதே தலையை உயர்த்துங்கள், சல் துழத்த கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள். உளுந்து கேட்பாங்க, சைதார் உளுந்து ஸல்லல்லாஹு. அதான் இபாதத். அபுல் இபாதத், இபாதத் என்பது அக்ஸா காயத்தில் ஹுதூஇ வ ததல்லுலி, தன்னை தாழ்த்துவது, தன்னை பணிய வைப்பதனுடைய எல்லையின் உச்சத்தில் உள்ளதாக இருக்கும். எல்லையின் உச்சத்தில் உள்ளது, விளங்குதா? பொமினு இதில் கட்டுப்பட்டது தான் தரீக்குன் முஅப்பதுன், தரீக்கும் முஅப்பதுன்றது இதில் கட்டுப்பட்டுதான். பண்படுத்தப்பட்ட சாலை, ரோடு அப்படியே சமமாக இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ் ரோடெலாம் இருக்குல்ல, ஹைவே ரோடெலாம் இருக்குது, அதெல்லாம் பாரு எப்படிலாம் இருக்கும், சமமாக இருக்கும், எந்த ஏற்றத்தாலும் இருக்காது, பணிவின் உச்சக்கட்டத்தில் இருக்கும். பண்படுத்த இன்னைக்கு பார்த்தோம்னா ரோடு தட்டாமட்டான் வண்டி ஓட மாட்டாங்க. எடுத்து வைக்கணும். தரீக்குன் முஅப்பதும் இதில் கட்டுப்பட்டது தான். பண்படுத்தப்பட்ட சாலை. என்ன சாலை? சாலை, தெருவு எல்லாம் ரோடு க்ளீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. எப்போ க்ளீனாக இருக்கும்? நல்லா பண்படுத்தி அதை அந்த தைக்க வண்டியை வச்சு தேய்ச்சி உருட்ட வேண்டியதை வச்சு உருட்டி வச்சதுன்னா ரோடு எப்படி இருக்கும்? ஸ்பீடாக போகலாம். மேடும் பள்ளமாக இருந்தால் அப்படிலாம் போக முடியாது. அப்போ மின்ஹு எப்பா இந்த தாழ்த்துவது பணிவது என்பதில் உள்ளது தான் தரீக்குன் முஅப்பதுன், பண்படுத்தப்பட்ட சாலை. தரீக்குன் முஅப்பதுன், செப்பனிடப்பட்ட பாதை என்பது இதில் கட்டுப்பட்டது தான். செப்பனிட நல்ல சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க, ஒரு மேடு பள்ளம் இல்லை, கரெக்டாக இருக்குது. விளங்குதப்பா? மினுவிலை பட்டு கட்டுப்பட்டது தான் தரீக்குன் முஅப்பதுங்கிறது. அடுத்து அதான் பண்படுத்தப்பட்ட சாலைன்னு அர்த்தம். இப்போ சௌபுன் ஹுவ அபதத்தின்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். சலவை செய்யப்பட்ட ஆடை, சுத்தமாக
ஆடையை க்ளீனாக்கி ஒரு கரை இல்லாமல் அயன் பண்ணி நச்சுன்னு கொண்டு வந்து தர்றான்ல, அதுதான் அதில் கட்டுப்பட்டது. ஒரு சின்ன கரை இல்லை, ஒரு சின்ன வந்து என்ன இருக்குது, கசங்கள் இல்லை, சலவை செஞ்சு அயன் பண்ணி கொண்டு தர்றான்ல. அழுக்கு ஏற்பட்ட அழுக்காக இருக்கும், அதை கொடுக்குறோம் மண்ணாண்ட. சவுபுனுது அபதத்தின்கிறது இப்படி இதிலே கட்டுப்படுத்தப்பட்டது, இதிலே பட்டது தான். வண்ணான் துவச்சி அயன் பண்ணி கொண்டு தர்றான் கரை இல்லாமல். இப்போ வண்ணான்லாம் இல்லை எவனும். சவுபுனுது அபதத்தின்னு இதில் கட்டுப்பட்டது தான். எப்போ இதா காணத்தி ஆயத்தி சஃபாக்கத்தி, தூய்மையின் உச்சத்திலே அது ஆயிருந்தால், ஒரு ஆடை தூய்மையின் உச்சத்தில் ஆயிருந்தால் சவுபுனுது அபதத்தின்கிறது இதில் கட்டுப்பட்டப்பட்டது தான், இதில் கட்டுப்பட்டது தான். வலிதாளிக்கிறதுனால தான். அப்போ இபாதத்துனா என்ன, தன்னை உச்சத்தில் தாழ்த்துவது. அதுவே தான் அல்லாவை தவிர வேறு யாருக்கு இதை என்ன செய்ய முடியாது, இபாதத்துங்கிறது சொல்லப்படாது. இபாதத்துங்கிறது யாருக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் இக்ராம் கண்ணியம், பெற்றோர்கள், உஸ்தாது, மூத்தவங்க, அண்ணன், இவங்களுக்கெல்லாம் இக்ராம் இருக்கு, விளங்குதா? பரிதானிக்கிறதுனால தான் அது இபாதத் என்பது உச்சத்திலே தன்னை தாழ்த்துவதுங்கிறதுனால. லா துஸ்தாமலு, இபாதத் என்பதை புழங்கப்படாது. இல்லாவில் ஹுதுஇ லில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பணிவதிலே தவிர புழங்கப்படாது. ஒல் இஸ்தியானத், இஸ்தியானத் என்பது தலபுல் மஅூனத்தி, உதவி தேடுவது என்ற அர்த்தம். இஸ்தியானத்தில் என்னங்க அர்த்தம், உதவி தேடுவது. ஒல் இஸ்தியானத் என்பது தலபுல் மஅூனத்தி, உதவி தேடுவது என்ற அர்த்தம். ஒய் அந்த உதவி ரெண்டு வகை இருக்கான், லரூரி கைர லரூரின்னு நினைச்சியதே ரெண்டு இருக்கு. உதவி தேடுவது எத்தனை இருக்கு, ரெண்டு இருக்கு. என்னவெல்லாம், லரூரி கைர லரூரி. வகிய இந்த இஸ்தியானத் என்பது இம்மா லரூரியத்துள், அது லரூரியா இருக்கும், அவ கைருவா லரூரி அல்லாதா இருக்கும். லரூரியத்தான முறையில் அது கட்டாயம் இருக்கணும், அது இல்லாட்டா அவனால் செயல்பட முடியாது. அந்த உதவியைத்தான் எனக்கு, அதுதான் சக்தி, சக்தி பெறுதல். இல்லை சக்தி பெறுதல் நோன்பு வைக்க முடியும், சக்தி இருந்தால் தான் தொழுவ முடியும், நிற்க முடியும். விளங்குதா? அழகாக போடுறாங்க பாரு. இம்மா லரூரியத்துள், உதவி தேடுவது என்பது லரூரியாக இருக்கும், கைருகா லரூரி அல்லாதா இருக்கும். லரூரினா அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது பாரு. இப்போ லரூரியத்து, லரூரியத்து என்பது மாலா எத்த அத்தல் ஃபேலும், செயல் உண்டாகாது. மாலா எத்த அத்தல் ஃபேலும், செயல் உண்டாகாது. தூணவது இல்லாமல் செயல் உண்டாகாதே, அது லரூரியத்தான உதவியாக இருக்கும், உதவி தேடுதல். இது மாதிரி கக்திதாரில் ஃபாயிலி, ஒரு செயல்படுகிறவன் சக்தி பெற்றிருப்பதை போல, செயல்படுகிறவன் சொல்லுவா இல்லை, ஒரு வேலை செய்கிறவன் சக்தி பெற்றிருப்பதை போல. கக்திதாரில் ஃபாயிலி, ஒரு செயல்படுகிறவன் வேலை செய்கிறவன் சக்தி பெற்றிருப்பதை போல. ஒத்த சவ்வூரிகி, அதை விளங்கியிருப்பதை போல. ஏதா செல்லால போய் எல்லாம் நிற்க முடியுமா, ஸ்டேரிங்கை பிடிக்க முடியுமா எல்லாரும், அவ்வளோதான் கொண்டு போய் விட்டுருவான். விளங்குதப்பா? அது தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சவன் தான் ஸ்டேரிங்கை பிடிப்பான். கேட்டுப்பா, கக்திதாரில் ஃபாயிலி, ஒரு செயல்படுகிறவன் சக்தி பெற்றிருப்பதை போல, ஒரு வேலை செய்கிறவன் சக்தி பெற்றிருப்பதை போல. ஒத்த சவ்வூரிகி, அந்த வேலையை விளங்கியிருப்பதை போல. இப்போ உசூலி ஆலத்தின், ஆலத்து இருப்பதை போல. என்ன விளங்குது? தண்ணி அரைக்கணும்னா என்ன செய்யணும், வாளி இருக்கணும், கயிறு இருக்கணும். உசூலி ஆலத்தின், இப்போ மாத்தத்தின் மூலப்பொருள் இருப்பதை போல. தண்ணி இருக்கணும், வாளி இருக்கு, கயிறு இருக்கு, தண்ணி இல்லை. விளங்குதப்பா? அவன்லாம் தயமம் செய்ய வேண்டியதான். இப்போ மாத்தத்தின், விளங்குதப்பா? இப்போ மாத்தத்தின் மூலப்பொருள் இருப்பதை போல. எவ்வளவு பீகா ஃபீகா, அதில் எதை கொண்டு செயல்படுவானோ, எதை கொண்டு அதிலே செயல்படுவானோ மூளைப்பொருள் இருப்பதை போல. இதில் கருவியை வைத்து தண்ணி இறைக்கணும், தண்ணி இருக்கணும். அந்த மூளை இல்லாட்டா வச்சு வாளியெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எடுப்பான். இப்போ இந்த ஸ்திஜ்மாயிகா, எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் இதெல்லாம் சக்தி இருக்குது, அவனுக்கு தெரியும், கருவி இருக்குது, மூலப்பொருள் இருக்குது. இந்த ஸ்திஜ்மாயிகா, இந்த அனைத்தும் இருக்கின்ற நேரத்தில் யூசுப் ரஜில், அந்த மனிதன் வர்ணிக்கப்படுவான். இஸ்திதாஅத்தி, சக்தி பெற்றிருக்கிறான் என்று வர்ணிக்கப்படுவான்.
கூடும் ஐயு கல்லபில் ஃபயல், அந்த செயலை செய்ய வேண்டும் என்று அவனை தக்லீஃப் செய்யப்படுவது கூடும், அவனை நிர்பந்திக்கப்படுவது கூடும். இல்லை தண்ணி இருக்குது, வாளி இருக்குது, ஒலி செய்யறதுக்கு சக்தி இருக்குது, நீ ஒலி செய்யி என்னோட சொல்லுவோம். விளங்குதப்பா? தண்ணி அரிக்கிறதுக்கு ஒன்றும் சக்தியே இல்லை. விளங்குதப்பா? வாளி இல்லை, தண்ணி இல்லை, ஆனால் ஒலி செய்யின்னு சொல்ல மாட்டோம், தைமம் செய்யின்னுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கைரில்